அந்த மடி ரெண்டு நாளாக வழங்கப்படுதுங்க. அவற்றை நினைவுதான் அவற்றை மடின்னு சொல்லி இதுதான் இந்த சமூகத்தில் சொல்லி அது நம்ம சொல்ற நினைவை தீவிரமாக்கணும்னு சொல்லி சொன்னால் வெற்றி மணி மாலையில நாங்கள் ஒரு மணி ஆகலாம்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி நாடகம் நினைவு கூறப்படுவீர்கள். பக்தியில உங்களை நினைவு பண்ணுவாங்க. நாராயண ராமன் என்றால் அந்த சத்யநாராயண கதையில நண்பர்களுக்கு கதை அது சொல்றேன். அதுக்குரிய வழிநேற்று அழகாற்றிருந்தால் பதினெல்லாம் பிடிச்சு கொண்டது அந்த பாபா அந்த இதய சிம்மாசனம் தானே நாங்கள் கடைசி பாக்கியம். அதுக்கு நல்ல அழகா வழி சொல்லிருந்தது. அந்த புத்தியை தரந்ததாய் நெல்லையற்றதாய் மாற்றி போட்டு ஞானம் யோகம் என்ற அந்த சிதையில நாங்கள் அமர்ந்ததிலிருந்து எரியக்குள்ள பாபாவை நாங்கள் நினைப்போம். அப்புறங்களில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் நாங்கள் தூய்மையாக்குவோம். அந்த வைரஸ் விகாரம். அப்போ வைரஸ் விகாரம் அழிஞ்சு வேண்டாம். அதாவது வர்ற நோய் பாடி கான்சியஸ். அப்போ பாடி கான்சியஸும் அழிஞ்சிடும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இவ்வளவு பேரை எங்களுக்கு சமரம் ஆக்குறோமோ அமலாக்கப்படுத்திதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போய் இருக்கணும் சொல்லி அதை யோசிச்சு பார்த்தா நாங்களெல்லாம் அவுட் பேஷண்ட், நீங்களெல்லாம் வீட்டுல அட்மிட் ஆகிருக்கீங்க. அப்ப எவ்ரிடே மருந்து எடுத்துக்கிட்டு போறோம். ஞாபகம் கேட்டு ட்வைஸ் வீக்கோ ஒன்ஸ் வீக்கோ எடுத்துக்கிட்டு போறோம். பாபா செக் பண்ணி ஒரு இதையும் தருவேன். இதுக்கு மருந்து வந்து அந்த கடைசியா சொன்னது எனக்கு பிடிச்சு கொண்டது என்னன்னா நான் அந்த முயற்சி செய்கிறேன். இப்ப அந்த குணத்தை மாற்றுறதுக்கு வெளியாக்களோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுல ஹஸ்பண்டோட கூட பிரச்சனை இல்லை. பிள்ளைகளோட கொஞ்சம் சரியா செய்யாடி அதை செய்யணும் இதை செய்யணும்னா விழுவி சொல்றது. அப்ப கொஞ்சம் சத்தமாக கலைக்கொண்டு பாருது. அப்ப அந்த அதை குறைக்கணும் முயற்சி செய்து வந்துருக்கு. இப்ப பாவாண்டிக்கு அழகா வழி சொன்னார். அதை செக் பண்ணி பார்க்கணுமான நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தரம் நான் அமைதியா இருக்கணும் தான் அந்த முயற்சி எத்தனை தினம் அமைதியா இருந்தேன்றதை செக் பண்ணி பார்க்கணும் தான். பாபா இங்க சொல்ற உங்க மேல முதல்ல பிரயோகம் பண்ணுங்க. இப்போ மற்றவர்கள் மீது பிரயோகம் பண்றதுக்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அப்ப இது எந்த வகையில சொல்றாரு? நம்ம மேல பிரயோகம் பண்றதுனாலே மீனிங் சூழ்நிலைகளும் மனிதர்கள் நடக்கும்போது நம்ம பிரயோகம் பண்றோம். அமைதியா இருக்கிறோம், சகிச்சுக்கிறோம்னு வச்சுக்கங்க. இப்போ மற்றவர்கள் மேல அது பிரயோகம் பண்ற மாதிரி தான் நீ அந்த சூழ்நிலையினாலதான் நான் அந்த இடத்துல அப்படி இருக்கேன். மற்றவர்கள் மேல பிரயோகம் பண்றதுன்னா என்ன? இந்த பயிற்சியை சக்தி மிக்கதாக்குவதற்கு முதலில் உங்களில் பரிசோதனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு மாதமோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ ஒன்று அல்லது ஏதோ ஒரு குறித்த தெய்வீக குணத்தை அல்லது சக்தியை இதனுடன் உங்களில் பரிசோதனை செய்து பாருங்கள். ஓகே. ஒன்றுக்குடல் மத்தியிலும் தொடர்புகள் உறவு முறைகளில் பரிச்சயத்தால் இருக்கும். எனவே அனைத்திற்கும் முதலில் உங்களில் பரிசித்து குறித்த தெய்வீக குணம் அல்லது சக்தியில் நீங்கள் எத்தனை தடைகள் வெற்றியேற்றினீர்கள் என பாருங்கள். உங்களை நீங்கள் வெற்றி அனுபவம் செய்தால் இதை பிறரிடத்திலும் பரிசித்து பார்க்கும் ஆர்வம் உற்சாகம் உங்கள் இதயத்தில் இயல்பாகவே அதிகரிக்கும். என்ன சொல்றார்? அட்லீஸ்ட் வீட்டில் அதை பிரயோகம் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ளா அதான் அர்த்தமா இருக்கணும். அப்புறம் பெரிய கும்பல உற்றார் உறவினர்கள் மற்ற சூழ்நிலை ஒரு பிரச்சனை வருது, ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதை உங்களுக்கு பிரயோகித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். உற்றார் வருடங்களோட சமாளிக்கலாம். கட்டும் கர்ம கணக்கு வீட்டுல
அதுக்குதான் ஹார்ட் ஒர்க் பண்றது. அப்ப சொல்றார், சில நேரத்துல வீட்டுக்குள்ள ஃபேமிலி, நம்மளுடைய குழந்தைகள், கணவன், மனைவின்னு ஏதோ ஒரு இதனால அதை நம்ம எளிமையாக மறந்துடுவோம், விட்டு கொடுத்துருவோம். வெளியில யாராவது சொன்னா, பாபா முதல்ல உங்களுடன் பரிசோதனை பண்ணி பாருங்க, மற்றவங்களுக்கு பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும்ன்றார். அதனால முதல்ல வீட்டுல சேரிட்டி பிகின்ஸ் அப்படி ஓப்பன நமக்கே நம்ம சேரிட்டி பண்ணணும் போல. சொல்லுங்க, ஜூம்ல இருக்கிறவங்க. ஓம் சாந்தி. நீங்க சொல்றீங்களாம்மா? சைலன்ஸ். ஆனா ஓம் சாந்தி. சொல்லவா? சொல்லு. பாபா சொல்ற இது தந்தையால் மட்டும்தான் எங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிக்க முடியும், மனிதர்களால கற்பிக்க முடியாதுன்ற. அப்ப அதோட பாபா சொல்ற, இன்னைக்கு நாங்க ஆத்ம உணர்வாங்க சத்தியத்துல அந்த ஞானத்துக்கான தேவை, அந்த கற்பித்தல் கொடுக்க வேண்டிய தேவை அங்க இருக்காதுன்றாரு. நாங்க பக்தியும் இருக்க மாட்டேன்ற. இப்ப நாங்க இந்த ஞானத்தின் மூலம் தான் நாங்கள் இந்த ஆசையை எங்க பெறுகிறோம்னு சொல்றேன். அதாவது பாபா அவங்களுக்கு வந்து ஸ்ரீமத் கொடுக்குறாதானே, அப்ப அதுலதான் அந்த மேன்மையானவர் ஆகுன்ற. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாங்கள் நன்மை செய்ய, நாங்கள் அனைவருக்கும் நன்மை செய்து ஏழைகளை செல்வந்தராக மாற்றுவது வேண்டும். பாபாவை வடவோட்டி என்பது என்கிறார். ஆனால் பெயர் சாதாரணமானது. விசக்கடலில் மூழ்கி போபவர்களை அக்கறை கொண்டு செல்வது மிக உயர்வான காரியம் உண்டு. நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வது சாதாரண காரியம் இல்லை என்று, அந்த சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வது சொர்க்கத்துக்கு அழைத்து செல்றார் பாபா. இது சாதாரண விஷயம் இல்லை. தந்தையுடன் இணைந்திருந்தால் நாங்கள் சொர்க்கவாசிகள் ஆகிவிடுவோம் என்றும், நாங்கள் அக்கறைக்கு செல்லும் வழிகளை பாபா சொல்றேன் என்று சொல்லி. பாபாவுக்கு என்ன இருக்கின்றாரு இன்னைக்கு? ஆத்மாவுக்கு பெயர், மற்றவங்களுக்கெல்லாம். ஆனால் காரண பெயர் நிறைய இல்லையா? சொல்றார் படகோட்டி, கைடு அப்படிங்கிறாரு. பட் அதே நேரத்துல அவருக்கு எவ்வளவு பெயர்கள் இருக்கு. ஏன் அது அந்த பேரை மாத்திரம் அவர் வச்சுக்கிட்டாரு தனக்கு? அவர் வச்சுக்கிட்டாரோ டிராமால இருந்துச்சோ? ஏன்னா மற்ற கர்மங்கள்லாம் செய்யறது அந்த ஒரு வாரத்தில் அடையுது. சிவன்ன்றது என்ன அர்த்தம்? அப்ப அவர் பல வகையான நன்மைகளை செய்கிறார். ஒரு இடத்துல ஞானத்தை கொடுக்கிறார், அதனால அவருக்கு சோமநாதர்னு பேரு. அமரத்துவத்துக்கு கூட்டு போற, அதெல்லாம் அமர்நாத் பேரு. விஸ்வத்துக்கு ஹெல்ப் பண்றாரு, அதனால விஸ்வநாதன் பேரு இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு வகையான நன்மை தானே. அதனால ஒவ்வொன்றுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது நானு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, மொத்தமா நன்மை செய்யக்கூடிய முடிஞ்சு போச்சு. அதுல இது எல்லாமே அடங்கி போகுது, அவ்வளவுதான். அதனாலதான் என்ன சொல்றாரு பாபா இன்னைக்கு, சிந்திக்கணும்ன்றாரு மற்றவங்களுக்கு சொல்லும்போது. ஏன் அத்தனை பேரை விட்டுட்டு இந்த பேரை ஏன் வச்சாருன்னா, ஏன்னா அத்தனை பேரும் இந்த ஒரு பேருக்குள்ள அடங்கி போகுது. நஞ்சுண்டு ஈஸ்வரா, நஞ்சை நம்ம எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றோம் இல்லையா? ராமேஸ்வரா, விக்னேஸ்வரா, என்ன பேர் வேணா சொன்னாலும் அது எல்லாமே ஒரு வகையான நன்மை. அதனால அவருக்கு பேர் இருக்கு இல்லையா? அதான் சொல்றாரு, சரியான பேர் அவருக்கு ஒருத்தருக்கு தான் இருக்குது. ஏன்?
இந்த வானிலைன்னா பல வானிலை சொல்றாங்க. இந்த உலகத்துல பேர் வைக்கிறதுக்கும் அவங்க நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்? சாந்தின்னு பேர் வச்சு எப்போதும் அசாந்தியா தான் இருப்பாங்க. ஏன்? சாந்தி சிஸ்டர் சொல்ல நினைக்கிறேன். பாபா சொல்றார் அப்படி. பாபா சொல்றாரு பத்தாவதுக்கு ரெண்டு ரெண்டு பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு பேரு. ஒருத்தருக்கு பேரு இல்லையே, பேரை டபுள் பேர் வைக்கிறாங்க. பேருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆமா, லட்சுமின்னு பேர் வச்சு ஒரு பைசா இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா? லட்சுமின்னு சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. லேக்மின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேக்மி அப்படின்றது மூஞ்சி எல்லாம் அழகுபடுத்துறது ஒரு கிரீம். பெண்கள் அதிகமா போடுவோம். லேக்மின்னு ஒண்ணு இருக்கு. அது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பெண் குழந்தைங்கிட்டையும் வச்சிருப்பாங்க. அது மூஞ்சிக்கு போடக்கூடிய ஒரு கிரீம். அது ஆண்களுக்குரியது இல்லை, இது ஒண்ணு இருக்கு. அது ஏன் லேக்மின் பேர் வந்ததுன்னா, இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் தயார் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இருந்த டாட்டாவை கூப்பிட்டு அப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார், நீங்க ஏன் இதை எல்லாமே நம்மளுடைய பொருள், எல்லாமே வெளிநாட்டுல பேட்டன் வாங்கி தயார் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்காரங்க வாங்குறாங்க, இங்கே எல்லா மக்களுக்கு சரின்னு சொல்லி அவர் எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு நல்ல ப்ராடக்டை கொண்டு வந்தாங்க. இப்போ அவர் நினைச்சாராமா, அப்போ மகாலட்சுமி எவ்வளோ அழகு செல்வம் இல்லையாவோ அப்படின்னு அவரு பேர் வச்சாங்களாம். லட்சுமி அப்படின்னு பேர் வச்சு விட்டாங்களாம். யாருமே வாங்கல. மக்களுக்கு என்னாச்சு, அவ்வளவு வெளிநாட்டு மோகம். நம்ம ப்ராடக்ட் சரி இருக்காது, வெளிநாட்டுக்காரங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே வாங்கல ஆரம்பத்துல. அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அதையே மாத்தி லேக்மி அப்படின்னு இந்த பிரெஞ்சு நேம் மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டானா மக்கள் பா இது அப்படி. பாபா சொல்றார் லக்ஷ்மி இல்லையா, நாராயணன். எனக்கு அந்த நம்ம பாரு, ஒரு மனிதன் கூட இந்த காலத்துல உண்மையான சத்யநாராயண் கதை யாருக்குமே தெரியாது. லக்ஷ்மி நாராயண் எப்படி ஆனாங்க? அந்த பேர் வச்சோன்னு வாங்கிட்டாங்க. பேர் மாத்தின உடனே, வெளிநாட்டு பேருன்னு தெரிஞ்ச உடனே வாங்கிட்டேன். நிறைய வியாபாரம் இப்போ எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இந்தியாவில் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட். சொல்லுங்க, வேற என்ன சொன்னார் பாபா இன்னைக்கு? என்னன்னா பாபா சொல்றாருல இன்னைக்கு எல்லாமே நம்பர் வைஸ், பக்திலையும் நம்பர் வைஸ், ஞானத்திலையும் நம்பர் வைஸ். மற்ற தர்மத்தில் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சா என்ன பண்ண முடியும், அவங்களுடைய தர்மத்துல உயர்ந்த நிலைக்கு வர முடியும் இல்லையா? அத சொல்லிட்டு பாபா சொல்றார், அந்த தேசநாதரும் இப்ப என்னவா இருக்கிறாரு, பிச்சைக்காரர் இருக்காரு. கிருஷ்ணரும் என்னவா இருக்கிறாரு, பிச்சைக்காரர்ல இருக்காரு. அப்படின்னா இப்ப தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க அப்படிங்க. இன்னொன்னு பாபா தனக்குள்ளவே என்ன அடங்கியிருக்குன்னாரு, தனக்குன்னு ஒரு பாகம் பதியப்பட்டுள்ளது அப்படிங்க. அப்ப அவர் தன்னுடைய பாகத்தை பதிச்சாரா அப்படின்னு இல்லை, எல்லாருடைய பாகமும் பதியப்பட்டிருக்குன்னா அப்போ பார்க்க போனா பாபாவுடைய பாகமும் அது பதியப்பட்டுள்ளது. அதுலதான் சொல்றது, என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் நீங்கும். அதனாலதான் பாபா சொல்றாரு, இயற்கையை நினைச்சாலே எனக்கு அற்புதமா இருக்கு. அவர் அதிகமாகவும் சொல்ல முடியாது, குறைவும் சொல்ல முடியாது, முன்னாடியும் சொல்ல முடியாது, பின்னாடியும் சொல்ல முடியாது. பாபா கேட்க முடியாது, ஏன் பாபா முதல்ல சொல்லி போதும் இல்லை, என்னுடைய பதிவில் இல்லை. என்னுடைய பதிவு வரும்போது தான் நான் என்ன பண்ண முடியும், இதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும், இல்லை நான் எப்படி சொல்ல முடியும்?
அப்படி. அதனால எங்க போய் இப்ப முதல்ல சொல்லணும்னாலும் என்ன பண்ணணும்? அவ சொல்றாரு, முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் மறந்துட்டேன்னு போய் ரெடி பண்ணிட்டு போய் சொல்லுங்க. முதல்ல சொல்ல வேண்டியது என்ன? ஆத்துமான நீங்க தந்தையை நினைவு செய்யுங்க. இதை எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு. பக்தியிலையும் தீவிரம், ஞானத்திலையும் தீவிரம். பக்தியில தீவிரமா போனா பாபா சொல்லார் பீராவுடைய நினைவு சொல்றாரு இல்லையா? இப்போ அவங்க பக்தி தீவிரமா பண்ணாங்க, அதுக்கான பலன் கிடைக்குதுன்றாரு அவங்களுக்கு. ஆனா கொஞ்ச நாள் டெம்பரவரி ஹாப்பினஸ் கிடைக்கும். நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகுவீங்க? அங்க போய் உயர்ந்த நிலையை நீங்க அடைவீங்க. பக்தியில உயர்ந்த நிலை. ருத்ர மாலை பத்தி சொல்றோம். அதே மாதிரி விஷ்ணு மாலையை பத்தி பேச சொல்லிட்டு என்ன சொல்றாரு? யாகத்தை பத்தி பேசுறாரு இல்லையா? ருத்ர யாகம் படைக்கும்போது என்ன பண்றாங்க? இங்க சாலி கிராமங்கள் வைக்கிறாங்க. மகத்துவம் எதுக்குன்னா சிவபாபாவுக்கு மெயினா இருக்கக்கூடிய. அப்போ உங்களுக்கு ஒண்ணு சாலி கிராமத்தில் நீங்க உதவியாளர்களாக இருக்கு. ஆனா இந்த மாலைன்னு சொல்லும் பொழுது மாலையை விஷ்ணு மாலை உருட்டுறாங்க. அதுல என்ன இருக்குன்றாரு? அதுல குஞ்சம் இருக்குன்றாரு. அதுக்கப்புறம் 2 மணிகள் இருக்கு. அது வெற்றி மாலையுடைய மணிகளாக வர்றதுக்கு. ஆனா அதுலயும் நம்பர் வைஸ் இருக்கு. ஆனா ருத்ர மாலையில இல்லை, நீங்க உதவியாளராக இருக்கு. அது எல்லாருமே சிவனுடைய குழந்தைகள் அப்படிங்கிற பிரதர்ஹுட்டை பத்தி பேசுறாரு இன்னைக்கு. ஆமா, ஆத்மாக்கள் ரூபத்துல எல்லாருமே சகோதரர்கள் அப்படிங்கிறது. ஓம் சாந்தி பிரதர். இப்படி சொன்னா சொல்லுவேன், கேட்போம். யார் வாயத்துறக்கலாம் சொல்லிட்டே போயிட்டே இருப்போம். ஓகே, ஓம் சாந்தி. பாபா இன்றைக்கு சொல்றார், நீங்கள் அனைவருக்கும் நன்மை அளிப்பவர்னு சொல்றார். நீங்கள் சுய தரிசன சக்கரதாரின்னு சொல்றார். நீங்கள் மாஸ்டர் தூய்மையானவர்கள்னு சொல்றார். இப்படி எல்லாம் புகழ்றார். அப்படி பாபா உங்களோட பாட்டையும் உங்களோட பாட்டை படிக்க நீங்களும் பாபான்ற பாட்டை படிக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக அடையுங்கள் சொல்றார் இன்றைக்கு. ஓம் சாந்தி பிரதர். சுயதர்சன சக்கரத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொன்னார் பாபா? அவரும் சுயதர்சன சக்கர பத்தி ஞானம் அறிஞ்சிருக்காரு. அவரும் புத்தியில சுத்துறாரு இல்லையா? பிராக்டிக்கலா சுத்துறோம் நம்ம இல்லையா? ஆனா அவரையும் சுயதர்சன சக்கரதாரின்னு அவர் எப்படி சுத்துறாரு அப்படின்னா, பாபா சொல்றாரு, அந்த ஞானம் என்னுடைய புத்தியில இருக்கு இல்லையா? அதனால அவரு சுயதர்சன சக்கரதாரின்றது ஒண்ணு, நம்ம சுத்துறோம்னா சுயத்தை பார்க்கிறோம். 2வது மற்றவங்களை, அதை நம்மளை பார்க்கறதுக்கு மாத்திரம் சுயதர்சன சக்கரம் கிடையாது, மற்றவர்களை பார்க்கறதையும் சுயதர்சன சக்கரம் தான் இல்லையா? ஏன் பாபா தன்னை மாத்திர சுயதர்சன சக்கர ஞானம் மாத்திரம் வச்சிருக்காருன்னு இல்லை. அவர் எல்லாருடைய இந்த டிராமாவுடைய சக்கரத்தை, ஒவ்வொரு ஆத்மாவும் அதுல டிராவல் பண்ற சக்கரத்தை எமர்ஜ் ரூபத்துல வச்சிருக்கிறதுனாலதான் அவருக்குள்ள எந்த கேள்வியும் எழுதுறதில்லை. ஏன், எதற்கு, எப்படின்னு ஒரு விஷயத்தை அப்படியே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. அவர் இப்படி இருக்காருன்னா காரணம் தான். நம்ம சுயதர்சன சக்கரத்தை நம்ம வேணா சுத்திக்குவோம். நான் இப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ரைட்டு. நீ இப்படி இருந்த, முன்னாடி இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க? எப்போ நீங்க மற்றவங்களையும் நீங்க சுத்தும் போதே கூடவே சேர்ந்து அந்த ஆத்மா சுத்தி வரும்போதுன்னு சொல்லும் பொழுதுதான் அவங்க கூட இருக்கக்கூடிய நெகட்டிவ், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. நீங்க உங்களை சுத்திக்கிட்டு அப்ப மற்றவங்களை நீங்க என்னவா நினைக்கிறீங்க? அது ஒரு கேள்வி வருது இல்ல. மற்றவர்களை நீங்க அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுதுதான் சொன்னார்ல, பிரயோகம் பண்ணி பாருங்க. அப்ப எப்படி பிரயோகம் பண்றது இல்லையா? அப்போ அந்த ஆத்மாவை பத்தி தெரியும். முழு ஆமா. அதனாலதான் ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் ஆத்மான்னு பார்ப்போம்.
வீட்டுல கூட இருக்கிறவங்கள பார்த்தோமா, எத்தனை முறை பார்த்தோம்? கணவனை பார்த்தோம்னா, மனைவியை பார்த்தோமா, பிள்ளைகளை பார்த்தோமா? அதனாலதான் என்ன வருது, டக்குன்னு வருது. அவ்வளவு நமக்கு அறியாமலேயே அந்த உடல் உணர்வு என்பது இருக்கு. ஓம் சாந்தி பிரதர். சொல்லுங்க. நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கு பாண்டைக்கு தினந்தோறும் சத்தியமான தந்தை சொல்றதுக்கு போகணும். முரளி வாசிக்க முதலே வந்து இருந்துடணும். அது சொல்லல நாங்கள் இரண்டுறோம். அதில் வந்து சத்தியமானவர்கிட்ட தொடர்பு வைக்கணும். ஒரு பொழுதும் மனம் சொல் செயலால யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாதுன்னு முரளியை சொல்லியிருக்கிற. இன்றைக்கு 6 விதமான ஊஞ்சல் ஆசீர்வாதத்துல சொல்லியிருக்கிற பாபா. அதான் தந்தை மடியில இருக்கணும்ன்றதை சொல்ல. நினைவில் அன்பில மூழ்கி இருக்கு நிலை. இந்த மடி வந்து ஒரே வினாடியில அநேக ஜென்மங்களின் அந்த துக்கம் வேதனையை மறக்க செய்து விடுகிறது. அந்த மடியில இருக்கல. ஓம் சாந்தி. சொல்லுங்க. டைம் அண்ட் காட் ஹீல் த பெயின் அப்படின்னு எப்படின்னு சிந்திக்கணும். ஓ, அவர் எப்படி ஹீல் பண்றாருன்னு யாருக்கு தெரியும்? இப்போ பாபா இந்த ஞானம் என்ன பண்ணுது இல்லையா? மருந்து இல்லையா? ஆத்மாவை பற்றிய ஞானம், டிராமாவை பற்றிய ஞானம், கர்மாவை பற்றிய ஞானம் இல்லையா? இந்த யோகம் என்ன பண்ணுது? ரெண்டாவது டைம். டைம் வந்து உங்களை என்ன பண்ணும்? நேரம் இல்லை பார்க்க போனா நமக்கு இந்த டைம் தானே நம்மளை ஹீல் பண்ணுது. இந்த 5000ன்றது ஒரு டைம் தானே. 5000 வருஷம் உங்க டைமை நீங்க நினைக்கும் போது, ஓ ஏன் இப்படி இருக்கு? இந்த காரணத்தினால இப்ப எண்ட் ஆஃப் கலியுகம். ஆத்மால எந்த சக்தி இல்லை. பஞ்ச தத்துவங்களை சொல்றார் பாபா. தமக்கு பிரதான ஆயிட்டது. அப்ப யாருமே அவங்க வந்து அவங்களும் இந்த நாள் நிலைமையில இருந்து இப்படி வந்துட்டாங்க. அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்றது இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம செஞ்சது ஏதோ இந்த கொஞ்ச நாளுடைய ஒரு இந்த லாஸ்ட் பாபா சொல்றாரு 70-80% நல்லா தான் இருந்தீங்க. மீதி இருக்கிறதுக்கு ஒரு 20% வந்து நீங்க செய்தது கணக்கு தீர்க்கறதுக்காக தான் உங்களுக்கு வருதுன்னும் போது இந்த டைம் நீங்க நினைக்கும் போது என்ன பண்ணுது? ஓகே, இனி கொஞ்ச நாள் தான் இருக்கு. பாபா அடிக்கடி சொல்றாரு, கொஞ்ச நாள் தான் குழந்தைகளை நல்லவர் வாழ்க்கைகள். அந்த டைம் நம்மள என்ன பண்ணுதுன்னா, அந்த டைமோட விழிப்புணர்வு. அப்ப சொல்லாரு, ஒரு புதிய வீட்டுக்கு போறீங்கன்னா உங்களோட நினைவெல்லாம் எங்க இருக்கும்? புதிய வீடு எப்படி வைக்கணும், என்ன அலங்காரம் பண்ணணும், என்ன வைக்கணும். பழைய வீடு அப்படியே இருக்கும், தெரியும். ஓட்டெல்லாம் உடசலா இருக்கு, அங்க ஒழுகுது, பைப் ஒழுகுது, பாத்ரூம் இல்லை அது இருக்கு, எல்லாமே ரிப்பேரா கிடக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் அது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து என்ன பண்ணுது? நீங்க அந்த அட்வான்ஸ் டைம் நீங்க நினைக்கிறதுனால இந்த டைம் உங்களுக்கு என்னவா தெரியுது இல்ல, பெருசா தெரியுது. அதெல்லாம் அவசர டைம் அண்ட் காட் ஹீல் த பெயின்ன்றாங்க. அவங்க சொல்லிட்டு போறாங்க, ஆனா எப்படின்னு தெரியாது. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காமன் போகும் நேரத்தில் உங்களே கூட கூட நாங்கள் பண்ணி அதுல மாற்றலாம். பாபா என்ன ஸ்லோகம் சொன்னாரு? பாபா நம்மளுடைய பாட்டை பாடணும், அந்த மாதிரி தகுதி உடையவர்களாக ஆகணும்ன்றாங்களே. நம்ம அவரை மகிமை பண்ற மாதிரி பாபா நம்மளை மகிமை பண்ணணும் அப்படிங்கிறது. பாட்டு பாடுறேன். எனக்கும் பெருமையாக இந்தியாவில் இவ்வளவு பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் அப்போ கட்டி இருக்கிறோம். அப்ப இப்ப இருக்க வசதியில் அவங்களுக்கு எது அப்படி கட்டினோம். சின்ன சின்ன இந்த மீனாட்சி அம்மன் கோயில் எல்லா பக்கம் அந்த கோயில்கள் கட்டினோம். அப்ப இப்படி உள்ள செஞ்சு இருக்கே.
சாந்தி பிரதர். எனக்கு அந்த பாபா ஆரம்பத்துல சொன்னது படகோட்டி பூந்தோட்டக்காரன் எல்லாம் அது பேருக்கு மகிமை. ஆனா உண்மையில நாங்கள் ஒரு மூழ்கி கொண்டு இருக்கிறவரை பாப்பா உதாரணத்துக்கு சொன்னார், இவங்களுக்கு நீந்த தெரியணும். பாபா ஒரு கமுறையிலும் சொல்லியிருந்தவர் எங்களுக்கு நீந்த கற்றுத்தரணும். அப்போ சொன்னா நாங்க துன்பத்துல மூழ்கி இருக்கிறவையில நாங்கள் அவையில காப்பாற்றணும். அதுக்குத்தான் இது சொல்லி இருக்கிறார். அப்ப அன்றைக்கு நாங்க ஒரு ஆள் மூழ்கி இருக்க நாங்க காப்பாற்றினோம் என்றால் அவை எங்களை கடவுளாயே நீக்கினோம். அப்ப எங்களுக்கு அந்த மகிமை வருது. பாபா படகோட்டி மாதிரி இருக்கிற மாதிரி நாங்க அவைய காப்பாற்றுற மாதிரி. அப்ப எனக்கு அந்த பாயிண்ட் நல்லா டச் பண்ண. அப்ப அது மாதிரி நாங்கள் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்க துன்பத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவை நாங்கள் ஞானம் எல்லாம் சொல்லி அவையில கூட்டிக் கொண்டு வரையக்க நாங்கள் அவையில துன்பக்கடல இருந்து ஞானத்தை சொல்றதால இன்பத்துக்காகவே கொண்டு வரோம், கவலையில இருந்து விலத்துறோம். அதுதான் அப்ப அன்னைக்கு மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். இப்ப நாங்க அதை நடைமுறையில செய்து பார்க்கணும். இப்ப ஒரு ஆள் மூழ்கி இருக்கல நாங்க அந்த படங்கள்ல பார்க்க எல்லாம் ஒரு ஆள் மூழ்கி இருக்குதுனால் ஒரு ஆள் பாஞ்சு கடலுக்கு பாஞ்சு காப்பாற்றியக்குள்ள அது நாங்க செய்யறோம், செய்து பார்த்ததான் தெரியும். இப்ப அது மகிமையில கேட்க நாங்கள் கேட்டுட்டு போறோம். அப்ப சொல்றேன் அதை நான் டச் பண்ணினேன். நான் நடைமுறையில கொண்டு வரணும், செய்து பார்க்கணும். இப்ப துன்பத்துல இருக்கிற ஆட்களை நாங்கள் அவைகளுக்கு பாபாண்ட ஞானத்தை சொல்லி அவைகளையும் அதுல இருந்து வெளியேற பண்ணணும் சொல்லி நான் கொஞ்சம் டீப்பா அதை யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு அது பிடிச்சது. பாபா ஆரம்பத்துல சொன்னது. ஓம் சாந்தி. ஸ்விம் பண்ணி அந்த ஆக்களை எடுக்கல அவர் ஒரு ஆளு 2 பேருக்கு தான் காப்பாற்ற முடியும். ஆனா பாபா எங்களை மாஸ்டர் படம் ஓட்டி ஆக்கிட்டு அப்ப எல்லாரும் அந்த நச்சுக்கள் எல்லாம் மூத்திரம்ட்டு அந்த துன்பத்துக்குள்ள நாங்க போய்கொண்டிருக்க அதுல இருந்து நீந்தி வழியால பாருந்தா பாபா அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி அப்படி நாங்க அந்த துன்பத்துல இருந்து வழியால பாருதுன்றது அப்பா அவைகளுக்கு நீங்க இந்த பொழுது பயன்படுத்தி நீங்கள் வழியால வாங்க நீங்க ஆத்மான்னு சொல்லி அப்ப அவை நேர்த்தி அந்த கப்பலுக்குள்ள நிறைய பேரை கூட்டிட்டு போறாங்க. பாபா சொல்றாரு, அதாவது அவங்க சாதாரணமானவர்கள் தான். உலக ரீதியிலே அவர்கள் காப்பாற்றக்கூடியவர்கள் ஒரு சாதாரணமா தான் இருப்பாங்க. பட் அவங்கள காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றார், சாதாரணமா இருக்கக்கூடியவர்கள் நம்பதான் பாபா சொல்றாங்க. பட் நம்ம கிட்ட அந்த சுழற்சியில மாட்டக்கூடியவங்களை காப்பாற்றக்கூடிய அந்த ஞானம் நம்ம கிட்ட இருக்கு. பாபா சொல்லார், அந்த மாதிரி இருக்கிறவர்களை நீங்க என்ன பண்றீங்க? அவங்க வாழ்க்கை என்பது படகு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு படகு. வாழ்க்கை என்ற படகு அக்கறைக்கு போய் சேரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்க காப்பாத்துறீங்க. அப்கோர்ஸ் படகுன்னு சொன்னால் படகுக்குள்ள நிறைய பேர் உட்கார வச்சு காப்பாத்தி கூட்டிட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்கு. பாபா சொல்ல வாழ்க்கை என்பது ஒரு படகு தான் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த படகை அக்கறைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பாபாவுடைய வாழ்க்கையை பற்றிய அந்த புரிந்துணர்வு, வாழ்க்கையை பற்றிய ஞானம் தானே. பாபா எப்படி நம்மை கூட்டிட்டு போனாரோ, கரை சேர்த்துனாரோ, அந்த மாதிரி மற்றவர்களை சேர்த்தக்கூடிய அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கு இல்லையா? அதுதான் பாபா இங்க நமக்கு சொல்றாரு. ஓம் சாந்தி பிரதர். சொல்லுங்க ரவிபாய். அழகா விளங்கப்படுத்தினீங்க பிரதர். ஒரு கதை ஒன்று சொல்லி மற்றது படகோட்டி என்றாலே எங்களோட வாழ்க்கையை தானே அப்பா பார்த்துக்கொண்டு. அடுத்தது இன்னொன்று சொன்னீங்க, இந்த டயரி. அந்த டைரியில நாங்க இருக்கணும் பிரதர் இல்லையா? அந்த டைரியில இருந்தாலே காணும். அதோட இந்த நேற்று சொன்னதுதான் இந்த சங்கமியம் ஒரு மேன்மையான யுகம். அந்த அவ்வளவு ஆத்மாக்களுக்குள்ள நாங்க ஒரு பிடிக்குள்ள இருக்கிறோம்ன்றாலே நாங்க உச்சி குடும்பி பிராமணர் என்ற போதை இருக்கணும் இல்லையா பிரதர்? அப்பதான் நாங்க வெற்றி மாலையில் ஒரு மணியா மாறுவோம். அந்த இறைவன் மடியில இருக்கிறோம் பிரதர். இப்ப நாங்க உண்மையில என்னன்னு சொன்னா பக்தியிலேயே கூடுதல் செய்தபடியாத்தான் இதுல வந்திருக்கிறோம். ஆனபடியா நாங்க எப்பவுமே தந்தை என்ற நினைவிலே இருந்து கொண்டே இருக்கு பிரதர். ஆனாலும் கூட பௌதிகத்துல இருக்கிற சூழல்கள் எங்களை கொஞ்சம் பரிசோதனைக்குள்ள கொண்டு போகுது.
அப்பதான் நாங்க வந்து ஒரு வெற்றி தாளாக மாத்துறதுக்கு தான் அந்த வெற்றியை அனுபவம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களை யோக சக்தி மூலம் தந்தையோடு இருக்க வேணும் பிரதர். ஓம் சாந்தி. நன்றி பிரதர். வெற்றி அடைஞ்சாதானே டைட்டில் கிடைக்கும். நிச்சயமா நிச்சயமா. வெற்றி அடையலைன்னா உங்களுக்கு எங்க போய் டைட்டில் கொடுப்பாங்க? இத்தனை டைட்டில் எது கொடுத்துருக்கிறார் பாபா பக்தியில? விக்ன விநாசகர், சித்தி விநாயகர், புத்தி விநாயகர்னு பேரு இல்லையா? மாஸ்டர் சர்வசக்திவான். பாபா சொல்லாரு, இன்னைக்கு தில்வாலா ஆலயத்தை பத்தி கூட நினைவு பண்ணாரு. எவ்வளவு சரிசமமாக இருக்குது இல்ல? அதெல்லாம் உங்களுடைய நினைவு சின்னம் தான் அப்படிங்கிற. இன்னொன்னு சொல்றாரு, பாரதம் தான் என்னன்றாரு, புண்ணிய ஸ்தலம்ங்கிற. வேற எந்த கண்ட்ரியும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது அப்படிங்கிற. ஏன்னா இன்னொன்னு, பாரதம் தான், அதுக்கு ஹிஸ்டரி கிடையாது, அழிவற்ற தேசம்ங்கிற. அதனால நான் பாரதத்தை பத்தி யாருமே கண்டுபிடிச்சாங்கன்னு கிடையாது. பாரதம்னா ஒண்ணு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா அதுக்கு அழிவு இல்லைல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு ஒரு எய்ம் என்னன்னா அந்த தேசத்துக்கு போகணுன்றது தானே தவிர்த்து, இந்தியாவை கண்டுபிடிக்கணும் தான் கொலம்பஸ் அங்க போய் போனார், அமெரிக்காவுக்கு போய் இறங்குறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரி வந்து இந்தியாவை பார்க்கணும்னு தான் வந்தாங்க. எப்படியாவது அதில் கால் பதிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய. அதாவது தங்க பாவசல் நிறைய முரளி தங்க சிட்டுக்குருவியாக இருந்து இன்னும் செல்வம் கொட்டி கிடக்குது இந்தியாவில். இன்னைக்கு கோயில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஏழை கூட என்ன பண்றாங்க, தங்கம் இவ்வளவு உயர்ந்தாலும் வாங்க தான் செய்யறாங்க. எங்கேயாவது குறையுதா? ஏன் பட்டு புடவையும் தங்கமும் போட்டுக்கிட்டு போறாங்க. எவ்வளவுதான் அங்க அட்வைஸ் பண்ணுங்க, ஒரு ட்ரெயின்ல எவ்வளவுதான் கொள்ளை அடிக்கட்டும், போடாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பரம்பரை அந்த மாதிரி பரம்பரை இல்லையா? யாரு எல்லாம் அந்த பரம்பரையில வந்தவங்க தானே. லட்சுமி நாராயணன் அந்த சம்ஸ்காரம் இருக்குமா இருக்காத? வம்சாவளி இல்லையா? அப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, வேற யாரும் போட மாட்டாங்க. அதானே அங்க சீந்தனங்களை கூப்பிட்டு பண்றாங்க நிறைய. பாபா சொல்றார், அது பாரதம் அதுதான். அதனால இந்த உலகமே இந்த இரவு பகல், பாபா சொல்ற இரவு பகல் என்பது நடக்குது இல்லையா? அது எதை சுத்தின்னு சொன்னா, அதுவும் வந்து மற்றவங்களுக்கு இது பாரதத்தை சுத்தி தான். நீங்க தான் சகலகலா வல்லவர்கள் என்று. ஏன்னா நீங்க தான் எல்லா பார்ட்டும் பிளே பண்றீங்க. மற்றவங்க பிளே பண்றாங்களா அப்படின்னு கிடையாது இல்லையா? அப்போ இந்த நாடகமும் நம்மளை சுத்தி. சில வானிலை சொல்லுவார், நீங்க கண்ணை திறந்தா இந்த உலகம் திறந்துக்குது, நீங்க கண்ணை போடுனா இல்லையா? நீங்க வந்து உயர்ந்த நிலைக்கு போனா உலகமே உயர்ந்த, நீங்க தாழ்ந்த நிலைக்கு வந்தா எல்லாமே தாழ்ந்து. இப்போ எதை சுத்தி இருக்குது, நம்ம சுத்தி தான் இருக்குது. அதனால நம்மள சுயதர்சன சக்கரதாரின்றார். அவங்க சுயதர்சன சக்கரதாரி பத்தி தெரியுமா அவங்களுக்கு? தெரியாது. ஓம் சாந்தி.